இஃப்தார் சீரீஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச சமோசா தான் பண்ண போகிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை வச்சு பண்ண போகிறோம். ஸோ பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தண்ணி தெளித்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் நல்ல மெலிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 கை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரத்துக்கு வரமிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உதுத்து விட்டுருங்க இந்த மாதிரி வெங்காயத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்க்கணும். சப்பாத்தி மாவு நம்ம திக்காக தேய்ப்போம், அதை விட இல்லாமல் ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கு இப்போ தோசை தவாவில் 15 செகண்ட் 2 பக்கம் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப போட்டு எடுத்திங்கன்னா அப்பளம் மாதிரி ஆயிரும். இப்போ சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசா ஷீட் ரெடி ஆயிரும். இதை அப்படியே எடுத்து 1 by 1 எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சு அந்த வேஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்க, அதை இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்க்கு. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ள வெங்காயத்தை எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி கோதுமாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்து இது சீல் பண்ணுறதுக்கு சைட்ஸ் எல்லாம் போட்டு சீல் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் போட வேண்டாம், கொஞ்சம் மிதமான எண்ணெயில் போடுங்க. ரொம்ப சூடாக இருந்தாலும் மேலே சீக்கிரம் கருகிரும். இப்போ வெங்காயம் பச்சை வெங்காயமாக நம்ம போட்டிருக்கோம்ல, அதனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக செய்கிற மைதா சமோசா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இதுவும் முறுமுறுப்பாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அதே மாதிரியே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.